ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி பேசலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாரக்கடி அதாவது ஹிந்தியில் உயிர்மெய் எழுத்துக்கள் அதுதான் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் ஒரு எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சோம்னா மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இக்கு, இங்கு, இச்சு. அதே ஹிந்தியில் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு லெட்டருக்கு கீழே சின்னதாக கோடு போடுவோம். அதை ஹலந்த் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது மெய்யெழுத்துன்னு அர்த்தம். நம்ம ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஹிந்தியில் 4 வெரைட்டி ஆஃப் க இருக்கிறதால நம்ம சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். இக்கு இக்கு இக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்மளோட உச்சரிப்பு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக வியஞ்சன் அப்படின்னா கக்க கன அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி ஸ்வர் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக சிம்பிள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தெரியாதவங்க ஒன்ஸ் போயிட்டு ஒவ்வொரு ஸ்வருக்கும் என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. அடுத்து அந்த சிம்பிளை வியஞ்சன் கூட எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் உயிரெழுத்தில் அ இருக்க மாதிரி ஹிந்திலையும் ஸ்வரில் அ இருக்குது. தமிழில் அதுக்கு எப்படி சிம்பிள் எதுவும் கிடையாதோ அதே மாதிரி ஹிந்திலையும் கிடையாது. ஸோ இக்கு ப்ளஸ் அ அப்படின்னும் போது அந்த கீழே இருக்க ஹலந்த் சிம்பிள் சின்ன கோடை எடுத்துட்டு க அப்படின்னு எழுதணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட் கப். கப் அப்படின்னா எப்போ. அடுத்த லெட்டர் ஆ. இக்கு ப்ளஸ் ஆ கா. இதுக்கு என்ன அப்படின்னா ஆவோட சிம்பிள் ஒரே ஒரு லைன் தான். அந்த லைனை எந்த லெட்டரில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரைட் சைடில் ஆட் பண்ணணும். ஸோ காலா. காலா அப்படின்னா பிளாக் கலர்னு அர்த்தம். அடுத்தது இ. ஈயோட சிம்பிள் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு கர்வ். எந்த லெட்டர் கூட சேர்க்குறோமோ அந்த லெட்டரோட லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு சின்ன வளைவு போடணும். இக்கு ப்ளஸ் இ கீ. ஓகேங்களா. இதோட எக்ஸாம்பிள் வேர்ட் கியா. கியா அப்படின்னா செஞ்சேன், ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த லெட்டர் இ. இ அப்படின்னா ஒரு லெட்டரோட ரைட் சைடில் ஒரு கர்வு மாதிரி போடணும். இக்கு ப்ளஸ் இ கீ. நம்ம சுழிச்சு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லணும். தீன். தீன் அப்படின்னா 3. அடுத்தது ஊ. ஊவோட சிம்பிள் சின்னதாக ஒரு வளைவு. இக்கு ப்ளஸ் ஊ கூ. அந்த கேக்கு கீழே லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ஒரு வளைவு போடணும். சுக். சுக் அப்படின்னா சந்தோஷம். அடுத்த லெட்டர் ஊ. ஊக்கு சின்னதாக ஒரு வளைவு ஆனால் வெளியில் பார்த்த மாதிரி போடணும். இக்கு ப்ளஸ் ஊ கூ. ஜூட். ஜூட் அப்படின்னா பொய். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் உயிரெழுத்துக்களில் வர மாதிரி அ ஆ இ உ வரைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்து ஹிந்தியில் க்ரூ அப்படிங்கிற ஒரு லெட்டர் வரும். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் க்ரூ அண்ட் அக இது 3ம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. அதே மாதிரி தமிழில் இருக்க குறில் ஏவும் குறில் ஓவும் ஹிந்தியில் கிடையாது. அடுத்த லெட்டர் க்ரூ. க்ரூவோட சிம்பிள் அந்த லெட்டருக்கு கீழே சின்னதாக ஒரு சி ரைட் சைடை பார்த்த மாதிரி போடணும். இக்கு ப்ளஸ் ரூ க்ரூ. கிரக. கிரக அப்படின்னா வீடு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழில் இருக்க மாதிரி குறில் ஏ ஹிந்தியில் கிடையாது. ஹிந்தியில் ஏ. இக்கு ப்ளஸ் ஏ கே. ஒரு லெட்டருக்கு மேலே ஒரு சின்ன கொம்பு. தேல். தேல் அப்படின்னா எண்ணெய், ஆயில். அடுத்த லெட்டர் ஐ. ஐயோட சிம்பிள் ஒரு லெட்டருக்கு மேலே 2 கொம்பு போடணும். இக்கு ப்ளஸ் ஐ கை. பைட். பைட் அப்படின்னா உட்காரு, சிட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹிந்தியில் ஓ கிடையாது, ஓ மட்டும்தான். ஓவோட சிம்பிள் ஒரு லெட்டருக்கு ரைட் சைடில் ஒரு லைன், அதுக்கு மேலே ஒரு கொம்பு. இக்கு ப்ளஸ் ஓ கோ. தோ. தோ அப்படின்னா நம்பர் 2. அடுத்து தமிழில் வர மாதிரியே அவ். அவ்வோட சிம்பிள் ஒரு லெட்டரோட ரைட் சைடில் ஒரு கோடு, மேலே 2 கொம்பு. இக்கு ப்ளஸ் அவ் கவ். நவ். நவ் அப்படின்னா நம்பர் 9. அடுத்து வர லெட்டர் அன். இது தமிழில் கிடையாது. இதோட சிம்பிள் என்ன அப்படின்னா லெட்டருக்கு மேலே சின்னதாக ஒரு டாட். இக்கு ப்ளஸ் அன் கண். இதை அண்ணுன்னு சொல்லலாம், அம்முன்னு சொல்லலாம். அங்க். அங்க் அப்படின்னா நம்மளோட மார்க்ஸ். அடுத்தது அக. அதோட சிம்பிள் லெட்டருக்கு ரைட் சைடில் 2 டாட் வைக்கணும். இக்கு ப்ளஸ் அக கக. நமக. நமக அப்படின்னா நம்ம நிறைய ஸ்லோகத்துலலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில லெட்டர்ஸோட ஸ்வர் சேர்த்து எழுதியிருக்கேன். இப்பு ப்ளஸ் ஆ
பா. இட்டு ப்ளஸ் ஏ டே. இஸ் ப்ளஸ் இ சி. இல் ப்ளஸ் உ லு. இப்பு ப்ளஸ் ஓ போ. இட்டு ப்ளஸ் அன் டன். இஜ் ப்ளஸ் அஹ ஜஹ. இம்மு ப்ளஸ் ஔ மௌ. ஹிந்தி ஸ்போக்கன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பேசிக் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.